ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல் தமிழ்ச்செல்வியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். ஆமாங்க, சின்ன மருமகள் சீரியலை தவறாமல் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு முகம்தான் இவங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சின்ன மருமகள் சீரியல் தமிழ்ச்செல்வி கதாபாத்திரத்தில் மக்கள் மனசை கவர்ந்த இளம் நடிகை ஸ்வேதா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எங்கே பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க, அவங்களோட குடும்ப வாழ்க்கை, என்ன படிச்சிருக்காங்க, நடிப்புக்கு எப்படி வந்தாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். நடிகை ஸ்வேதா 2000 ஆண்டு தமிழ்நாட்டில் தலைநகரமான கொண்ட சென்னையில் பிறந்திருக்காங்க. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஸ்வேதா சின்ன வயசுல இருந்தே நடிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டி வந்திருக்காங்கங்க. பள்ளி நாட்களில் நடனம், மேடை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டிகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு பரிசுகளும் நிறைய வாங்கியிருக்காங்கங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது முழுக்க முழுக்க சென்னை சூழலில் தாங்க. சினிமா, சீரியல் இவையெல்லாம் அருகிலேயே இருந்தாலும் நடிப்பு மீது மிக ஆர்வம் இயல்பாகவே அவங்களுக்கு உருவாகிருக்குங்க. ஸ்வேதாவோட குடும்பம் குறித்து முழுமையான விவரங்களை அவர் பொது மேடைகளில் அதிகமாக சொன்னதே கிடையாதுங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்தோட ஆதரவு அவங்களுக்கு முழுக்க முழுக்க நிறையாவே கிடைக்குதுங்க. நடிப்புத்துறையில் ஒரு பெண் வருவதற்கு குடும்ப ஆதரவு ரொம்பவே முக்கியங்க. அந்த ஆதரவு இல்லாமல் இன்றைக்கு தமிழ்ச்செல்வி என்ற இடத்தை அவர் நிரப்பியிருக்கவே முடியாதுங்க. ஸ்வேதா தனது பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியை சென்னையில் தாங்க முடிச்சிருக்காங்க. அவங்க 10ஆம் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு டிகிரியும் படிச்சிருக்காங்க. ஆனால் அதை பற்றின ஃபுல்லான தகவல்கள் எதுவுமே இணையத்தில் சரியாகவே வெளியிடப்படலைங்க. ஆனால் இதிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிப்பையும் கனவையும் ரெண்டையுமே சமநிலையாக தாங்க பார்த்துருக்காங்க. ஸ்வேதா ஒரே நாளில் பெரிய நடிகையாக மாறல. ஆரம்பத்தில் மாடலிங், ஷார்ட் வீடியோஸ், வெப் சீரிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா நடிச்சிருக்காங்கங்க. அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகி சிறிய சிறிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. கிடச்சிட்டு சிறிய சிறிய ரோல்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அவங்கள முதல்ல இன்ஸ்டாகிராமில் தாங்க கவனிச்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய ரீச் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பெரிய வாய்ப்புகளுக்கு அவங்க வழி போட்டது. 2024ஆம் ஆண்டு விஜய் டிவியில் சின்ன மருமகள்ன்ற சீரியலில் தொடங்கப்பட்டதுங்க. இந்த சீரியலில் தமிழ்ச்செல்வி என்ற கதாபாத்திரத்தில் ஒரு எளிமையான பெண், தன்னம்பிக்கை நிறைந்த பெண், கல்வி மீது ஆர்வம் உடைய பெண். இந்த கதாபாத்திரத்துக்கு ஸ்வேதாவின் நடிப்பு ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சுங்க. அவங்களோட முகபாவனை, குரல் உணர்ச்சிகள் அனைத்துமே மக்களோட மனசை தொட்டதுங்க. அதனால் இன்றைக்கும் நிறைய பேர் அவங்கள ஸ்வேதான்னு சொல்வதை விட சின்ன மருமகள் தமிழ்ச்செல்வி அப்படின்னு தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சர்ச்சைகளே எழுந்தாலுமே ஆனால் அவங்க மிகவும் மனதைரியத்தோட இன்னும் வர காலங்களில் சினிமா, வெப் சீரிஸ், பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.